இங்க நடந்த எல்லாத்தையும் நீ அப்படியே மறந்துரு. மறுபடியும் அதே கனவா? இந்த விஷயம் நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. கனவுல எப்பவுமே நீ அதே இடத்த தான் பாக்குற. 3 வருஷம் ஆயிடுச்சு. அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. நீ அஞ்சு, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு கிடைச்சதில்ல. ஆனா உன்னோட வேதனை, ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. திரும்ப திரும்ப கடந்த காலத்தை கனவுல பாக்குறது, எப்பவும் சோகமா வருத்தமா இருக்கிறது, இதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் PTSDயோட சிம்டம்ஸ். அப்போ இதுல இருந்து வெளியே வர வழி இருக்கா? என்னாச்சு? தெரபிஸ்ட் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன அந்த பழைய இடத்துக்கு போக சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ போகணும்னு சொல்லு, நானும் உன் கூட அந்த இடத்துக்கு வரேன். நியான்சு, நீ நல்லா இருக்கல்ல? நியான்சு, ஏய் பொண்ணே, கார் வருது, கண்ணு தெரியல, நீ பாட்டு சாரி ஓடிட்டு சாரி இருக்க. சாரிங்க. லீ, சாரி, அவ வேற யாரோன்னு நினைச்சிட்டா. லீ, நீ திரும்ப வந்துட்டியா? ஷியாஃபே எங்க இருக்காரு? மிஸ்ஸஸ் ஷியா,
அவன் ஒரு மிஷனுக்கு போயிருக்கான். சீக்கிரமே திரும்ப வந்துருவான். இந்தாங்க குடிங்க. மிஸ்ஸஸ் ஷியா, ஜியஃபி எப்பவுமே டியூட்டிலே இருக்காருன்னு உங்களுக்கு அவர் மேல கோபம் வரலையா? அப்பப்போ வரும். இதனால எங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை நடக்கும். எங்க கல்யாணம் கூட நான் கேன்சல் பண்ணேன். இருந்தாலும் விதியை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. அந்த விதி தான் என்னையும் ஸ்ரேயாவையும் சந்திக்க வச்சதுன்னு நம்புறேன். அந்த பொண்ணால தானே நீ இந்த கேள்வியை கேக்குற? அந்த பொண்ணு அவதான் உன்னுடைய விதி. லீ, கண்டிப்பா உன்னால அந்த பொண்ணு கிட்ட இருந்து விலக முடியாது. என் பாப்பா வளர்ந்து பெரிய விளையாடுறதுக்குள்ள ஷியா வந்துருவாரு. அவரை சந்திச்சதுதான் என் வாழ்க்கையோட அழகான தருணம்னு சொல்லுவேன். வாழ்க்கையை திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா நீங்க அவர்தான் திரும்பவும் செலக்ட் பண்ணுவீங்களா என்ன? நிச்சயமா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானே உன்னை டிராப் பண்றேன். நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன். இரு, இது உனக்காக. இப்ப இது எதுக்காக? என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா? ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? அதை சொல்லு. நிஜமாவே உன்னை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஒரு தடவையாவது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட அபிப்பிராயத்தை கேக்குறியா? என்னோட முடிவு என்னன்னு கேளு. எனக்கு என்ன வேணும்னு கேளு. எந்த மாதிரி? எந்த மாதிரினா, கிஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அதானே? உன்கிட்ட பேசுறதே சுத்த வேஸ்ட். என் கேப் வந்தாச்சு, பின்னாடியே வராத. அப்ப சொல்லு, நீயும் என்ன காதலிக்கிறியா? ஆமா, காதலிக்கிறேன். ஐ லவ் யூ டூ. இது வேலைக்கு ஆகாதுப்பா. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? எனக்கு தெரியும் ரிட்டர்ன் அண்டர் த மூன் ஓவர் த ஹில் டிராமாக்கு மார்க்கெட் கம்மி. ஆனா இதை பெட்டர் ஆக்கிறதுக்கு நம்மள தேடி ஒரு ஹெல்ப்பர் வந்திருக்காரு. அது வேற யாரும் இல்ல, இவர்தான். வாங்க. கோசி. ஓ நியான்சு, நீ எப்படி இங்க? அது நான் இவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுக்கறேன். ஃபேமஸ் ஆர்ட் டைரக்டர் சான் கோசி. இவரை பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளீஸ் गाइस, எல்லாரும் கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. மார்னிங் லைட் ட்ரூப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்க எல்லாரையும் மீட் பண்ணது சந்தோஷம். நீங்க என்ன கோசின்னு கூப்பிடலாம். நான் உங்க ஆர்ட் டைரக்டர். நீங்க அநேகமா பியான் சிட்டி டிராமா ஃபெஸ்டிவலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தடவை மிஸ்டர் ஜாவும் நானும் ட்ரூப்பை லீட் பண்ண போறோம். அண்ட் ஃபெஸ்டிவலை வெற்றி அடைய முழு முயற்சி செய்ய போறோம். ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நம்ம கிட்ட வெறும் 3 நாள் தான் இருக்கு. இவ்ளோ குறைஞ்ச நாள்ல நம்மளால முடியுமா? கண்டிப்பா முடியும். நாளைக்கு நாம பியான் சிட்டிக்கு போறோம். அங்க போன உடனே ரிஹர்சல் ஆரம்பிக்கிறோம். எனக்கு நம்ம ட்ரூப் மேல நம்பிக்கை இருக்கு. மிஸ்டர் ஜாவும் நானும் உங்க கூட இருப்போம். நாம நிச்சயமா ஜெயிப்போம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் சென்னை வெல்கம் பண்றதுக்காக இன்னைக்கு ராத்திரி பார்ட்டி பண்ண போறோம். அதுவும் என்னோட சார்பா. அவரே சீக்கிரமா பார்ட்டி ரெடி ஆயிடுங்க. மிஸ்டர் லீ, நீங்களும் வருவீங்கல்ல? வரேன். ஓகே. யார நான் காதலிக்கிறேனோ அவனே நான் வெறுக்கிற ஒரு குழந்தையோட அப்பா. இப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? காதலுங்கிறது 2 பேருக்கு நடுவுல ஏற்படுற ஒரு விஷயம். அது யாராலையும் தடுக்க முடியாது. வயசு ஒரு பிரச்சனையே இல்ல. நான் வயசை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்ல. அப்போ இது நல்ல விஷயம். காதல்ல நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் மரமா வளரும்.
நீ இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வயசை பத்தி யோசிக்கவே யோசிக்காத. அவருடைய பொண்ண தடங்களா பார்க்காத. அதிகமா ஏஜ் கேப் இருக்கிற கப்பல்ஸ் நிறைய பேர் நல்லதா இருக்காங்க. உங்களுக்கு புரியாது, நான் போறேன். அட, காதல்ல அண்டர்ஸ்டாண்டிங், டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நீ அவனை காதலிக்கிறன்னா முழுசா அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன சொன்னீங்க நீங்க? நீ முதல்ல உன் காதலனை முழுசா அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். அவனோட வயசு, அவனோட அப்பியரன்ஸ், அவனோட பொண்ணு எல்லாமே அவனுடைய அங்கம் தானே. நீங்க சொன்னது கரெக்ட். அவசரமா எங்க போற? அவனோட பொண்ண சமாதானப்படுத்துறதுக்கு. மிஸ்டர் சென், ப்ளீஸ் 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 சாப்பிடுங்க. ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் என்ஜாய் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நீங்க தாராளமா செலவு பண்றீங்க மிஸ்டர் ராவ். குரூப்ல ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைக்கு தான் நான் பெஸ்ட் டின்னர் சாப்பிடுறேன். மிஸ்டர் லீயை விட இவரை பயங்கரமா ட்ரீட் பண்றாரு. நான் சொல்றது சரிதானே? மிஸ்டர் சென், இது இருக்குல்ல, இது பாக்குறதுக்கு பிளெயின் சால்மன் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. அப்படியா? சாப்பிடு. நான் ட்ரை பண்றேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, டோஸ்ட் பண்ணலாம். மிஸ்டர் ஜாவன் என்னோட லீடர்ஷிப்புக்கு அண்டர்ல நமக்கு சக்சஸ் கிடைக்கட்டும். அது சந்தோஷமா கொண்டாடுவோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. கம் ஆன். தேங்க் யூ, தேங்க் யூ. நான் இங்க முதல் தடவை வந்தப்போ என்னையும் இப்படிதான் வெல்கம் பண்ணாரு. அப்புறம் நீங்க வந்தீங்க. இப்ப இவர் வந்திருக்காரு. எந்த மாதிரி ஆர்ட் டைரக்டர்னே இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ அஞ்சு, நீ எத்தனை வருஷமா இங்க இருக்க? 4 4 வருஷமா. வருஷமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னோட பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதோட லீ கே பேரு ஜூலியான். லீ கே ஜூலியான். ஆமா, இவர் யாரு? இவர் தான் லீ டாங். இவர் ரொம்ப ஃபேமஸான யுன்டாய் குரூப்போட ஃபவுண்டர். அது மட்டும் இல்ல, மிஸ்டர் லீ நம்ம ட்ரூப்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காரு. இவரோட உதவியால தான் நம்ம ட்ரூப்போட ஃபைனான்சியல் பொசிஷன் பெட்டரா இருக்கு. அப்படியா? எங்க மேல அக்கறை காட்டுனதுக்கு தேங்க் யூ so much. நோ ப்ராப்ளம். நியான்ச்சுவோட ட்ரூப்பை கவனிச்சிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு புரியுது. சென் பாவம்ல. 2 பேருக்கும் சுத்தமா செட்டே ஆகாது போல இருக்கே. இது என்ன சத்தம்? நான் பாத்ரூம்ல இருக்கேன். சீ, நான் போனை வைக்கிறேன். பாய். இல்ல 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 இரு. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னாச்சு? என்ன பிரச்சனை? லீ டாங் நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்து நிக்கிறான். என்ன பார்க்க பூ கொண்டு வரான். கோசி கிட்ட என்ன பேசவே விட மாட்டேங்கிறான். உங்ககிட்ட பேசணும்னா கூட பாத்ரூம் வந்து பேச வேண்டியதா இருக்கு. யாரு? சென் கோசியா? ஆமா, சென் கோசி தான். என் காலேஜ்ல என் கூட படிச்சான். இப்போ எங்க ட்ரூப்போட ஆர்ட் டைரக்டர். அவன் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கான். லீ டாங் வேணான்னு தானே நினைக்கிற? அப்போ இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோ. உன் கடந்த ரிலேஷன்ஷிப் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? அப்போ டெங்குக்காக நீ பைத்தியமா இருந்த. ஆனா இந்த வாட்டி நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், புரியுதா? சுலபமா கிடைச்ச விஷயத்த மனுஷங்க மதிக்கிறது இல்லைன்னு அவனுக்கு கண்டிப்பா புரிய வைக்கணும். சரி, நான் போனை வைக்கிறேன். எனக்கு கை வலிக்குது. அப்புறம் ஒரு ஷோக்காக நாளைக்கு நாங்க பியாண்ட் சிட்டிக்கு போறோம். நீயும் வர முடியுமா? பியாண்ட் சிட்டியா? ரொம்ப தூரம் இருக்கே அது. நான் நாவல் வேற எழுதணும் இல்லையா? ஆனா நீ உன் நாவல்ல எங்க வேணா உட்காந்து எழுதலாம்ல. இப்ப நான் ஜியாங் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்கேன். இனிமே என்னோட டார்கெட் அவனோட பொண்ணுதான். என்னால உன்னை நம்பவே முடியல. என்னை விட உனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் முக்கியமா? நீ நினைச்சது அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நீ என் கூட வர வேண்டிய அவசியம் இல்ல. குட் பை. நானும் கூட வரேன். மிஸ்டர் லீ, என்ன ஃபாலோ பண்றதை இத்தோட விட்டுடு. நான் என் வேலையில ஃபோக்கஸ் பண்ணணும். நீ பண்ற விஷயத்துக்குலாம் எனக்கு டைமே இல்ல. நான் உனக்கும் உன் கரியருக்கும் சப்போர்ட் பண்றேன். நான் ஜெயிச்சிட்டேன். இங்க வா. வெரி குட். ஒரு நிமிஷம் சொல்லி. நான் கொஞ்ச நாளைக்கு பியாண்ட் சிட்டிக்கு போறேன். நீ ஜிங்ஸிங்கையும் கம்பெனியும் நல்லா பாத்துக்கோ. ஆனா நானும் உங்க கூட வர ஆசைப்படுறேன்.
ஜிங் ஜிங், இந்த முறாங்க எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ வீட்ல குட் கேர்ளா இருந்து அப்பாவோட பேச்சை கேட்கணும், சரியா? லீ, திடீர்னு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் உனக்கு நைட் கால் பண்றேன். சரி. நான் அப்பாவுக்கு பாரமா இருக்க விரும்பல. அப்பாவுக்கு வேலை இருக்குல்ல, நான் தொல்லை பண்ண மாட்டேன். நான் என் பேக்கை பேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ் ஹுவாங் கிட்ட கொண்டு போய் விட்டுடுங்க. நான் அங்க குட் கேர்ளா இருப்பேன். லீ, முதல்ல நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த இடத்தை செக் பண்ணிடலாமா? பிரச்சனை எதுவும் வராம இருக்கும். ஜிங் ஜிங், நீயும் எங்க கூட வரலாம். அப்ப ஜிங் ஜிங் கூட நானும் வருவேன். சே தேங்க் யூ. யாரது? வா பார்க்கலாம். யுஃபே, நீயா? ஜிங் ஜிங், நீ எப்படி இருக்க? இதெல்லாம் என்ன? ஓ, நான் ஜிங் ஜிங்காக சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே இருக்கு. இங்க பாரு, இது என்சாண்டட்ல இருந்து. நல்லா இருக்குல்ல? வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் வச்சு நீங்க என்ன விலைக்கு வாங்க முடியாது. இது என்னோட தரப்புல இருந்து உனக்கு ஒரு சின்ன பரிசு, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் என் அப்பாவோட பியான் சிட்டிக்கு போறேன். நீங்க உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜிங் ஜிங், பெரியவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஐ எம் சோ சாரி யுஃபே. என் பொண்ணு ஜிங் ஜிங் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் லீவு தேவைப்பட்டுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேர்ந்து போலாம். ஆ? குட் மார்னிங். ஹாய். நீ அஞ்சு? குட் மார்னிங். இது உன்னோட பிரேக்ஃபாஸ்ட். வேண்டாம், தேங்க்ஸ். இல்ல பரவாயில்ல, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். ஓ, இதை நான் எடுத்துக்கிறேன். ஓ, தேங்க்ஸ். நீ உள்ள போ, நான் வரேன். குட் மார்னிங். நீயா? நான் கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொன்ன? இல்ல, நீ சொன்னதை நான் மறுபடியும் யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி நேரத்துல உன்னை தனியா விட முடியாதுல்ல, அதான் வந்தேன். இதுக்கு பேர் தான் டாக்ஸிக் ஃப்ரெண்ட். ரொம்ப மோசமா நான் அப்படியே இருக்காங்க. போறேன். இல்ல இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, அதான் எல்லாரும் வந்தாச்சுல, வண்டி இப்ப கிளம்பிடும். கௌசி, நியாஞ்சு, லீ டைம் கூட உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். மிஸ்டர் லீ, ஷோ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எதுவும் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய யுன்டாய் கார்ப்பரேஷனோட ஃபவுண்டர் மிஸ்டர் லீ தான் இந்த வண்டியை கொடுத்திருக்காரு. அவருக்காக எல்லாரும் கை தட்டுங்க. Thank you. உங்ககிட்ட தண்ணி இருக்கா? இது கொண்டு வரேன். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ஏன் உட்கார்ற? நேத்துல இருந்து என் கூட வர பிளான் பண்ணிட்டு இருக்கல்ல? அப்புறம் ஏன் நேத்து நீ இதை என்கிட்ட சொல்லல? என் கூட விளையாடுறியா? இல்ல. அவங்கள பாத்தியா? உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? என்ன பேசிக்கிறாங்களோ? ருவான், நீ ஆச்சு. அங்க பாரு. இத்தனை வருஷமா நீ என்ன மிஸ் பண்ணிருக்க. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா என்ன? பின்னாடி தனியா ஒரு டிராமா நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு. உனக்கு இங்க உட்காரணுமா? என்ன விடு. பின்னாடி திரும்பி பார்க்காத. லீ, பியான் சிட்டியோட மேன்ஷனை செக் பண்ணியாச்சு. ஆல் கிளியர். ரொம்ப கியூட்டா இருக்காங்க. இந்த நீ அஞ்சு தண்ணி. தேங்க் யூ கோசி. நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். பாரு. நான் ஓபன் பண்ணட்டுமா? பரவாயில்ல.
மறுபடியும் ஒரு டிராமா. எனக்கும் தாகமா இருக்கு. பெரிய ஃபைட்டிங் நடக்க போது போல இருக்கு. நீ அஞ்சு, நீ பாட்டு கேக்குறியா? சாங் நான் ப்ளே பண்றேன். ஓ மை காட். நானும் கேக்குறேன். கோசி, நான் ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லு. ஒரு வெள்ளை பூனை குளத்துல விழுந்துருச்சான். அப்போ அந்த பக்கமா போன கருப்பு பூனை அதை காப்பாத்துச்சான். அப்ப அந்த வெள்ளை பூனை கருப்பு பூனை கிட்ட என்ன சொல்லிருக்கும்? என்ன? கெஸ் பண்ணு. எனக்கு தெரியல. மியாவுன்னு தான் சொல்லும். இல்ல பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல. Thank you. ஆக்சுவலி என் தலை முடி இழுக்குது. நீயாச்சும் யாரை விரும்புவான்னு நினைக்கிற? சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? எனக்கும் ஐடியாவே இல்ல. அங்க பாரு. இந்த மேன்ஷன் இவ்வளவு பிரமாதமா இருக்கு. இந்த இடத்துக்கு மிஸ்டர் ஜவுதா பணம் கொடுத்தாரு. இல்ல என்ன எல்லாரும் என்ன கிண்டல் பண்றீங்க? இதோட பாதி பணம் கூட என்கிட்ட கிடையாது. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த இடத்துக்காக மிஸ்டர் சென் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை கொடுத்திருக்காரு. சோ எல்லாரும் கை தட்டி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. மிஸ்டர் லீ வண்டிக்கு பணம் கொடுத்திருக்காரு. மிஸ்டர் சென் மொத்த மேன்ஷனுக்கு பணம் கொடுத்திருக்காரு. அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்குது. மாடர்ன் லவ்ல எல்லாமே நியாயம்தான். இன்னைக்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓகே என்ன ஓகே गाइस, யாருக்கு எந்த ரூம்னு டிசைட் பண்ணலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அங்க பின்னாடி இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் டபுள் பெட்ரூம்ஸ். இங்க 2 ரூம் இருக்கு. 3 பேர் தங்கலாம். யாருக்கு எந்த ரூம் வேணும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க 4 பொண்ணுங்க இருக்கோம். 2 ரூம் ஷேர் பண்ணிக்கிறோம். நியான்சோ ஷிக்கி கூட தங்கிப்பா. அவங்க ரிஹர்சல் கூட பண்ணிக்கலாம். நான் ஜிங்ஜிங் கூட தங்கிக்கிறேன். ஜிங்ஜிங் தூங்குறதுக்கு முன்னாடி கதை கேப்பா. உன்னால அவளை பாத்துக்க முடியுமா? அப்பா நான் ஆண்டி கூடவே இருந்துக்கிறேன். ஓ எவ்வளவு நல்ல பொண்ணு நீ. ஆண்டி உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நாங்க இப்படிதான் ரூம் ஷேர் பண்ணுவோம். கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒன்னா இருக்க மாட்டோம். இந்த நியான்சோ மத்தவங்க நீங்க பாத்துக்கோங்க. போலாம். கிளம்புங்க சீக்கிரம். முதல்ல நான் போய் என் ரூமை பாக்குறேன். மிஸ்டர் ஜாவ் சிங்க மாதிரி கொரட்டை விடுவாரு. யாராலையும் அதை தாங்கிக்கவே முடியாது. இது உங்களோட சாவி. நான் கொரட்டை விட்டு நீ கேட்டிருக்கியா? இந்த புடிக்கு இந்த பேக் எடுத்துக்கோ, நான் அந்த பேக் எடுத்துக்கிறேன். சரியா? எனக்கு ஏசி ரூம் தான் வேணும். சரியா? நீ வேற ரூம் பாத்து. நீங்க பின்னாடியே வாங்க. நீங்க அப்புறமா வாங்க. இல்ல ஒண்ணும் இந்த விஷயத்தை நீயே போய் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானா? நான் யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? எனக்கு என்னவோ பண்ணிக்கோங்க. நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். கொடு. Thank you. மிஸ்டர் லீ அப்புறம் மிஸ்டர் சென் 2 பேரும் உனக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்கறாங்கல்ல. உன் லவ்க்காக 2 பேரும் சண்டை போடுறாங்க. வாவ், எவ்வளவு டிராமாட்டிக்கா இருக்கு. நிச்சயமா இது ஒரு டிவி சீரியல் ஸ்டோரி மாதிரி இருக்கு.
நீ அஞ்சு இத பாரு. இந்த ஹாட்டிய மிஸ்டர் சென் உனக்காக அனுப்பியிருக்காரு. அப்புறம் மிஸ்டர் லீ உனக்காக ஐசி வாட்டர் அனுப்பியிருக்காரு. நீ எதை செலக்ட் பண்ணுவ? சீக்கிரம் சொல்லு. நீ என்ன சொல்ற? உண்மையை சொல்லணும்னா மிஸ்டர் லீ ரொம்ப நல்லவர். ஆனா அவர் ரொம்ப கடினமானவர். சோ நீ அவர் கூட நெருக்கமா இருக்கிறது நல்லதில்ல. ஆனா இன்னொரு பக்கம் மிஸ்டர் சென் ரொம்ப ஜென்டில்மேனா இருக்காரு. சரி, மறுபடியும் நீ என்ன பத்தி எனக்கே தெரியாம காசிப் பண்றியா என்ன? நான் போய் அப்படியெல்லாம் பண்ணுவேனா? இந்த குடி. இந்த கிளைமேட்ல எதுக்கு ஹாட் டீ குடிக்கிற? ரிஹர்சலை கான்சென்ட்ரேட் பண்ண. நமக்கு இன்னும் 3 days தான் இருக்கு. ஓகே ஓகே. நான் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன். எதுக்காக என்ன தடுக்கிறீங்க? இன்னைக்கு நைட்டு ரூமை விட்டு வெளியே போறத பத்தி யோசிக்காத. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நியான்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். நியான்சு மேல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க?